எப்படியாவது பிரச்சனை உன்கிட்ட இருந்து பிரிச்சு அவ அடைஞ்சிடணும்னு வெறித்தனமா இருந்தா. அதுக்கு என்ன துருப்புச்சிட்டா பயன்படுத்திக்கிட்டா. இதுதான் உண்மை. நீ எல்லாம் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் அடி. அவ கத்திய காட்டி மிரட்டினான்னு என்னை பத்தின எல்லா உண்மையும் சொல்லி எனக்கு துரோகம் பண்ணிட்டல்ல. அவளுக்கு தெரிஞ்சிட்டா பிரசன்னா எனக்கு கிடைக்காம போயிடுவார்னு நீ நினைச்சிட்ட. கடைப்பாண்டி வேணாம். மது, கேபின்ல போய் பார்த்தா நீங்க அங்க காணோம். இங்க நின்று என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மது, உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என்னாச்சு? மது, உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன். மது, இப்ப ஏன் அழுகுங்க? மது, இப்ப அழுகுற அளவுக்கு என்னாச்சு? தயவுசெய்து சொல்லுங்க. பிரசன்னா, நீங்க ஊர்ல இல்லாதப்போ என் ஃப்ரெண்டு கோயம்புத்தூர்ல இருந்து வரா. தங்கறதுக்கு உங்க வீடு வேணும்னு கேட்டிருந்தனே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா, நான் தான் உங்ககிட்ட சாவியே கொடுத்தேன். என் ஃப்ரெண்டு கூட நானும் உங்க வீட்டுல தங்கி இருந்தேன். அதான் எனக்கு தெரியுமே. நான் அங்க தங்கி இருந்தப்போ என்னோட திங்ஸ் எல்லாம் உங்க வீட்லயே விட்டுட்டு போயிட்டேன். சரி, அது எடுக்கலான்னு இன்னைக்கு உங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க அங்க உங்க வைஃப் ரம்யா இருந்தாங்க. அவங்க என்ன பார்த்ததும் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி நான் என் பேக் எடுக்கும்போது என்ன ரொம்ப கேவலமா பேசிட்டாங்க பிரசன்னா. என்ன சொன்னா? நானும் என் ஃப்ரெண்டு உங்க வீட்டுல தங்கலையா, நீங்களும் நானும் தான் தங்கணுமா, பயங்கரமா நம்ம கும்மாளம் போட்டோமா, இன்னும் என்னென்னலாமோ அசிங்கமா பேசிட்டாங்க பிரசன்னா. போடா போ, இனிமேதான் உனக்கு சீனே. ரம்யா, ரம்யா, என்னங்க? ரம்யா, மதுபாலா கிட்ட என்ன பேசுன? இருங்க இருங்க, நானே உங்களுக்கு போன் பண்றதா இருந்தேன். அந்த மதுபாலாவை பத்தி எல்லா விஷயமும். வாய மூடு. மதுபாலா மதுபாலான்னு எப்ப பார்த்தாலும் அவ பேரை சொல்லிட்டு. இது பார், இதுக்கு மேல என்ன அவளை சந்தேகப்பட்ட? நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். அடிச்சு மூஞ்சி கிஞ்சல உடைச்சிருவேன். காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு இப்ப சந்தேகப்படுறான். என்ன வாழ்க்கை, செத்துரலாம் போல இருக்கு. என் மேலதாங்க தப்பா? இத்தனை நாளா நான் தான் உங்களை சரியா புரிஞ்சுக்கல. உங்க பக்கம் நியாயம் இருக்கிறதுனாலதான் என் மேல கோவப்பட்டிருக்கீங்க, எரிஞ்சு விழுந்திருக்கீங்க, ஏன் அடிச்சிருக்கீங்க. எனக்கு இப்பதான் எல்லா உண்மையும் புரிஞ்சுது. இனிமேல் அப்ப நம்ம சந்தோஷமா இருக்கணும். அந்த மதுபாலோட பேரை கூட நான் இனிமே சொல்ல மாட்டேன். இது உங்க மேல சத்தியம். நிஜமாவா சொல்ற? நிஜமா தான் சொல்றேன். உண்மையிலே என்ன புரிஞ்சுக்கிட்டியா?
இது பாரு ரம்யா, தயவு செய்து புரிஞ்சுக்கோ. நீயும் நானும் ஒருத்தர் எவ்வளவு காதலிக்கிறோம் நமக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா தேவையில்லாம நடுவில் வந்த இந்த மதுபாலனால நமக்குள்ள எவ்வளவு பெரிய சண்டை பிரச்சனை, இதெல்லாம் அனாவசியம். ரம்யா, எப்போ அந்த மதுபாலனால நமக்குள்ள எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சோ, இதுக்கு மேல நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். மதுபால பத்திரிகைக்கு இதுக்கு மேல நான் வேலைக்கு போகல. அந்த வேலையை நான் ரிசைன் பண்ணிடுறேன். நிஜமாவா? ம், நான் வேற ஏதாவது ஒரு பிரஸ்ல வேலை செஞ்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். தலைவர் இறந்த துக்கம் கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஆனா அதை நினைச்சு நம்ம யாருமே வருத்தப்படக்கூடாது. ஆமா, சோகம் நிரந்தரமாயிட்டா நம்மளோட கனவு தற்காலிகமாயிடும். இந்த இயக்கத்துல தனி மனிதனா இருந்தாலும் சரி, அது தலைவனா இருந்தாலும் சரி, கொள்கை தான் முக்கியம். அதுக்காக எத்தனை பேர் உயிர் போனாலும் பரவாயில்ல, இந்த இயக்கத்தோட கனவு நிறைவேறணும். அதுக்கு நம்ம எல்லாருமே ஒற்றுமையா இருக்கணும். அதுதான் நம்ம தலைவனுக்கு நம்ம செலுத்துற உண்மையான அஞ்சலி. இனிமே இந்த இயக்கத்தை நீங்க தான் வழி நடத்தணும். எனக்கு அந்த தகுதி இருக்கு, நீங்க நம்புறீங்களா? நம்புறோம். ஆமா ஆமா நம்புறோம். நம்ம இயக்கத்தை சேர்ந்த குமரனை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தீங்க. ஆனா கல்யாணம் பண்ணிக்க போற அன்னைக்கே அவரை நீங்க இழந்துட்டீங்க. அவனோட மரணம் தான் உங்களை இந்த இயக்கத்துல சேர வச்சிருக்கு. அவனை சுட்டு கொன்னது உங்க அக்கா ரேகாவாவே இருந்தாலும் உங்க அக்கான்னு கூட பார்க்காம அவளை கொலை பண்ண முயற்சி பண்றதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்க பாருங்க. அந்த விஷயம் தான் உங்ககிட்ட எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க அக்கா வேணா அதுல தப்பிச்சிருக்கலாம், ஆனா உங்களுக்கு இந்த இயக்கத்து மேல எவ்வளவு ஈடுபாடு இருக்குன்னு எங்களுக்கு புரிய வச்சீங்க பாருங்க. அதான். அது மட்டும் இல்ல, போலீஸ்ல இருந்து தப்பிச்சு வந்த நம்ம தலைவருக்கு நீங்க தான் உங்க வீட்டுல அடைக்கலம் கொடுத்தீங்க. இப்ப உங்க குடும்பத்தை உதறி தள்ளிட்டு நம்ம இயக்கத்துக்காக வந்திருக்கீங்க. எங்களை வழி நடத்துற தகுதி உங்களுக்கு தான் இருக்கு. ஆமா, நீங்க தான் எங்களை வழி நடத்தணும். இதுதான் எங்களோட முடிவு. நீங்க எல்லாருமே என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி. உங்க எல்லாரையும் வழி நடத்துறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு முக்கியமான கடமை இருக்கு. நம்ம தலைவரை சுட்டு கொண்டு அந்த ஜேசி சின்னதுரைய கொல்லணும். ஏற்கனவே ஒரு முறை முயற்சி செஞ்சதுல அவன் தப்பிச்சிட்டான். இந்த அட்டெம்ப்ட்ல அவன் சாகறான். சாகணும்.
ரேகா IPS இல். பலம் உடைத்திடும்